நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. 2013க்கு போக ரெடியாடா கேட்பார். டைம் டிராவல் பண்ண ரெடியாடான்னு கேட்பார் அவரு. அந்த மாதிரி இதை யார் சொல்றீங்க? இன்னொருத்தருக்கு இருக்கப்போ சாரிப்பா, நான் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்லுங்க. மீ அண்ட் மை பாய்ஸ் அது யார் தெரியுது இல்ல சார்? சான் இல்ல, அந்த பிக்சர்ல இருக்கிறது யார் தெரியுது இல்ல? கொஞ்சம் சான். இது ஹேங் ஓவர்ல வருவாரு. ஹேங் ஓவர்ல வருவாரு ஒருத்தர். நாங்க உங்க அளவுக்கு கிடையாதுப்பா. நாங்க தமிழ் ஹீரோஸ், தமிழ் காமெடியன்ஸ் பாக்குற ஆட்கள். இப்படி வரீங்களா? சரி, சாங்னா யாருப்பா? இங்கிலீஷ் ஆக்டரா சார் அது? என்ன கேக்குறீங்களா? சாங்னா மூஞ்சியை மட்டும் ஒருத்தர் காட்டுங்கப்பா, கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, மேபி நெக்ஸ்ட் போயிடலாம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல கிரவுட்ல இருந்து அல்டிமேட். அதுல இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அதை பார்த்தேன். அது நான் அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸ்ல நான் இருந்தேன். அதனால என்னால வந்து அதை சொல்ல முடியல, பட் அதனால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போறாங்க அப்படின்னு. ஆமா, கரெக்ட் தான், உண்மைதான். ஆனா இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட தான் உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலாபன ரேஞ்சில் தான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால், அதுல உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன இருந்தது? இல்லை, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் எண்ட் ஸ்டோரி. ஓகே, இந்த 2 ஜாம்பவங்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷனு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிச்சு எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் இன்னும் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இதோ இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து எனக்கு கைமாற ஒண்ணு பண்ணா போதும்பா. நீங்க வெளியே யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு. அவனி பிக்சர்ஸ்க்கு 20,000 rupees கன்செஷன், எனக்கு 10,000 rupees ராயல்டி கன்ஃபார்ம், 2 பேருக்கு ராயல்டி. ஆனா கனவுலையும் நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாடாறதுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க. அந்த காட்சியை நாங்க பார்ப்போம். இங்க கனவுல கூட நாங்க அப்ப நினைச்சு பார்க்கல. இல்லைங்க, YMCAல நான் கிரிக்கெட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இளையராஜா சார் 75 ஷோ நடத்தி இருக்கேன். அந்த YMCA இடத்துல வந்து ராஜா என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட், என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு 2 லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமா கடவுளா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க. அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் God gives you a lot of experiences as you have to enhance, you have to capitalize on every experience. வெறும் ஆக்டிங் இல்லை வேணா சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ எனக்கு இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இது ஏன் வந்து முதல்ல போடல, நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது 2வது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஐ டோன்ட் நோ, I should thank Raja, Vijayani and Sundar sir. உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காது. வழக்கமா டிடி என் கான்செர்ட்ல வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கமுக்கா தான் போடுவோம், இல்ல மச்சக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம். இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டுல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மை டியர்ல வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.